ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸலில் வந்து பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, தென் வந்து இந்த டாலர் சிம்பிள் வந்து எதுக்காக நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு டோட்டல் மார்க்ஸ் இருக்குது, அதில் வந்து அச்சீவ்டு மார்க் இருக்குது. அந்த டோட்டலில் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மார்க்கு, இதை வச்சு தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்சன்டேஜ் இங்கே கால்குலேட் பண்ணால் ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு என்னோடய அச்சீவ்டு மார்க்கு செலக்ட் பண்ணிடுறேன், டிவைடட் பை என்னோடய டோட்டல் மார்க்கு. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 0.7 வந்து எனக்கு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த எடுத்த மார்க்கை வந்து டிவைட் பண்ணியிருக்கோம், 500ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு 0.7 கிடச்சிருக்கு. அப்படியே இந்த ஃபார்முலாவில் போயிட்டு நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேல்யூவோட போயிட்டு 100 இன்ட்டு பண்ணுங்கள். 100 மார்க்ஸால் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70% நீங்கள் வந்து கால்குலேட் ஆகும். இதுதான் உங்களோட பர்சன்டேஜ். புரியுதுங்களா? இந்த அவுட் ஆஃப் 500க்கு 350 எடுத்துருக்கோம். அந்த 350 வந்து அந்த 500ஆல் டிவைட் பண்ணி அதோட நம்ம வந்து 100சால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட பர்சன்டேஜ். ஓகேங்களா? இங்கே போய்ட்டு நம்ம பர்சன்டேஜ் வியூ வந்து சேஞ்ச் பண்ணணுனாலும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே போய்ட்டு நம்ம நார்மலாக இங்கே கொடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் அந்த நம்பர்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு வியூ ஆகும். உங்களுக்கு ஜென்ரலில் கொடுத்தீங்கன்னா இப்படி வெறும் 70 மட்டும் வியூ ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டாலர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸலில் வந்து இந்த டாலர் சிம்பிள் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதனால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? டாலர்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இது வந்து நான் ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் எடுத்துக்கிறேன். ஃபார்முலாஸில் நம்ம இன்பிட்வீனில் டாலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அடிக்கடி நம்ம எல்லா ஃபார்முலாவிலையும் பார்த்தீங்கன்னா F4 கொடுத்து நம்ம அந்த டாலர் சிம்பிளை வந்து இது பண்ணி நம்ம அந்த செல்ஸை வந்து பர்டிகுலர் செல்ஸ் வந்து லாக் பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது, அந்த டாலர் சிம்பிள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செல் வந்து லாக் ஆயிரும். நம்ம எங்கே ட்ராக் பண்ணாலும் அந்த செல்ஸோட ரேஞ்சு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டண்ட்டாக அந்த ரேஞ்சே அப்படியே இருக்கும், ஃபிக்ஸடாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஈக்குவல் டு ரோஸ்ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரோஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து அரே வேல்யூ எனக்கு கேட்குது. இந்த அரே வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், F1 கொடுக்குறேன். அகைன் வந்து நான் F1, புரியுதுங்களா? F1 தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரோ நம்பர் எனக்கு வந்து இங்கே டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த நான் ரோ நம்பர் என்ன பண்ண போகிறேன், அப்படியே பாட்டமில் ட்ராக் பண்ண போகிறேன். ஒரு எனக்கு தேவையான வரைக்கும் நான் ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணுறேன்னா எனக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த நம்ம ரேஞ்சு என்ன கொடுத்துருக்கோம்னா F1 கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அந்த F காலம் தான் நம்ம ரேஞ்சாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு அப்படியே அந்த ஃபார்முலா ஒன்று ட்ராக் பண்ண அப்படின்னா எனக்கு எண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிறதுல வந்து F1 இருக்குது, அகைன் வந்து F2 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா F3. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து அந்த செல்ஸோட ரேஞ்ச் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? எனக்கு அந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிற F4 இருக்கு இல்லைங்களா, இதை ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு F4 கொடுத்து அந்த செல்லை வந்து நான் லாக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் F4 கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த 1க்கு முன்னாடி டாலர் சிம்பிள், Fக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த செல் வந்து நமக்கு லாக் ஆயிடுச்சு. செகண்ட் ஒரு F1 இருக்குது பார்த்தீங்களா, அது லாக் ஆகாது. அது டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். F1, F2, F3ன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம இங்கே டாலர் சிம்பிள் கொடுத்து லாக் பண்ணிட்டோம். இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு செல்லில் பார்த்தீங்கன்னா F1 வந்து அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற F1 வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் கீழே போனால் கூட. ஆனால் செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற செல் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். நீங்கள் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த செகண்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. F1 வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். செகண்ட் வந்து F2 மாறிடுச்சு. இங்கே போய் பாருங்களேன், F3 மாறிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக நிற்கிது. இப்படி ஒவ்வொன்றிலையும் ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே டைனமிக்காக ரேஞ்ச் சேஞ்ச் ஆகிட்டே போகும்.
இப்போ இந்த ரோ ஃபார்முலாவில் கூட அதுதான் நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற செல்லை வந்து அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே பிடிச்சி வச்சுருக்கு. நமக்கு வந்து செகண்ட் வந்து இந்த ரேஞ்ச் சேஞ்ச் ஆக என்ன ஆகுதுன்னா, இந்த ரோ நம்பரோட 1 இன்க்ரிமெண்டல் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த நம்ம லாக் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். நம்ம டாலர் சிம்பிள் கொடுத்து நம்ம ஒரு செல்லை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செல்ஸோட ரேஞ்சு சேஞ்சே ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து இந்த F4 கொடுத்து இந்த செல்ஸை வந்து லாக் பண்ணுவோம் இந்த டாலர் சிம்பிள் கொடுத்து. அதாவது F4 கொடுத்தீங்கன்னா அந்த டாலர் சிம்பிள் ஆகி அந்த செல்ஸில் போயிட்டு டாலர் சிம்பிள் உட்காந்துரும் ஒவ்வொரு செல்ஸுக்கும் முன்னாடியும். அப்போ என்ன ஆகும்னா அந்த செல்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம VLOOKUPலேயும் இந்த F4 கொடுத்து லாக் பண்ணுறது, HLOOKUP எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோமோ நமக்கு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த டாலர் சிம்பிளோட யூசேஜ். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒரு நல்ல லாஜிக்கலோட மீட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.